ஹாய், என் பேர் கேஆர் பிரீத்தி கணேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சேனக்கிழங்கு ஃப்ரை. சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி நம்ம வெஜ் மசாலா வச்சு பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையானது சேனக்கிழங்கு, எண்ணெய், ஆனியன், அதுக்கப்புறம் நம்மளோட யூனிக் வெஜ் மசாலா, உப்பு, அவ்வளோதான். எப்படி பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 ஸ்பூன் ஆயில், இன்னும் ஒரு லேசாக 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பு கூட வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு 300 சேனக்கிழங்குக்கு நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேனக்கிழங்கையும் நம்மளோட யூனிக் வெஜ் மசாலாவையும் சேர்த்து வதக்கி பார்ப்போம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேனக்கிழங்கை சேர்த்துக்கிடுவோம். விருந்துன்றது எது தெரியுமாங்க? இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் சேனக்கிழங்கு வைக்கிறோம் மசால் வச்சு, இன்னொரு பக்கம் பாவக்காய் வைக்க போகிறோம், அதே நம்ம மசால் வச்சு. ஒரே நேரத்தில் 5 டிஷ் கூட அப்படி செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் 5-6 டிஷ் செஞ்சிடலாம். யூஸ்வலாக நான் இதை வந்து ஒவ்வொரு ஊர் ப்ரொமோஷன் போர்ட்டில் இந்த மாதிரி நிறையா டிஷ் செஞ்சு கொண்டு போவேன். அது சாப்பிட்டு பார்த்து அவங்க வாங்கறதுல அதை ஃபீல் பண்ணி வாங்கலான்னு. ஸோ நம்ம விருந்துன்றது இந்த பேர் நான் வைக்கிறதுக்கு காரணமே, ஒரே நேரத்தில் விருந்தே ஒரே மசால் வச்சு வேறு வேறு டேஸ்ட்டில் வச்சிடலான்ங்கிறதுனால தான். சரி, இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்க்க போகிறோம். ஒரு 1 மினிட் இந்த ஆயிலில் வதக்குவோம். இப்போ நம்மளோட வெஜ் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். 1, 2. உப்பு உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிண்டிடுவோம். ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லே இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இதுக்குள்ள நம்மளோட பாவக்காவோட வெங்காயமும் வதங்க போகுது. அதையும் அப்படியே சைட்லேயே வச்சு 5 அடுப்பு இருந்துச்சுன்னா 5 டிஷ் டக்கு டக்குன்னு வச்சிடலாம். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக போனப்போ வெஜ்ஜு சைவ விருந்து மசாலாவில் நான் வந்து 13 மினிட்ஸில் கிட்டத்தட்ட 9 டிஷ் செஞ்சுருப்பேன். அந்த வீடியோ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் வாய்ஸ் எதுவும் இருக்காது, பட் நீங்கள் ஈஸியாக வந்து அதில் பார்க்கலாம் எப்படி நான் அந்த 13 மினிட்ஸில் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த குக்கர் மாற்றி ஒரே மசாலாவில் விருந்து செஞ்சுருப்பேங்கிறது. எப்படி டக்குன்னு அது அந்த மசாலோட நல்லா பின்னி பிணைஞ்சிடுதுன்னு பாருங்கள். அதான் நம்ம கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினாவை வறுத்து போடுறதுக்குரிய பாசிட்டிவிட்டி. அவ்வளோ சூப்பராக அது பைண்ட் ஆகும். அந்த 3ஓட பவர் தான் நம்மளோட அந்த பைண்டிங். அவ்வளோ சூப்பராக எல்லா மசாலும் பைண்ட் ஆகும். சைமல்டேனியஸாக நம்ம பாவக்காய்க்குரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன்.
சேனக்கிழங்கு நல்லா அதோட இது ஏறிடுச்சு. சிம்லேயே அதை நல்லா வதக்கிக்கலாம். எந்த மசாலா கூட போடணும், எதை குறையா போடணும், எப்படி போட்டால் அது டேஸ்ட்டாக வரும், பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா அப்படி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த மசாலாவில் எந்த வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க டேஸ்ட் பண்ணி சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பாவக்காயை கட்டுறோம். 300 பாவக்காய்க்கும் அதே 2 ஸ்பூன் வெஜ் மசாலா. பாவக்காய்க்கு மட்டும் நம்ம ஐயனார் கிருஷ் மசாலாவோட வத்தப்படி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த பாவக்காய் பொரிக்கறிக்கு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு இந்த காஷ்மீரி சில்லியோ இல்லை ஐயனார் கிருஷோட வத்தப்பொடியோ நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு கம்ப்ளீட்டாக தெரியாது. நம்ம வெஜ் மசாலா 2 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கே எவ்வளோ நல்லா பைண்டாக இருக்குது பாருங்கள். 1 டீஸ்பூன். இப்போ சூப்பர் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. பாவக்காயிலேயே இப்போ சூப்பர் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்கள். நம்ம சேனக்கிழங்கு சூப்பராக மசால் பைண்ட் ஆகி வெந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நம்ம வெஜ் மசாலாவோட மகிமை தான் இது. இப்போ நம்ம பாவக்காய்க்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. 1/2 சொம்பு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இதை எவ்வளோ சூப்பராக வதங்க போகுதுங்கிறத பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாவக்காயோட அந்த கசப்பு டேஸ்ட்லாம் கம்மியாகி இவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. இப்போ நம்ம டாப்பிக்கான சேனக்கிழங்குக்கே போயிடுவோம். அது எவ்வளோ நல்லா பைண்டாகி வதங்கி வருதுங்கிறத பாருங்கள். அதையும் நம்ம லேசாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்படியே இந்த வதக்கல் வந்து அப்படியே பைண்டாகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பொரிக்கறியே நம்ம சைவ விருந்து மசாலாவில் பண்ணத்தில் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். எவ்வளோ சூப்பராக இந்த சேனக்கிழங்கு அடியில் ஒன்றும் மொட்டலை, மசால் எதுவும் கரைஞ்சி ஓடலை. எவ்வளோ நல்லா பின்னி இருக்குதுன்றத மட்டும் பாருங்கள். இந்த எம்மியஸ்ட் சேனக்கிழங்கு வறுவல் ரெடியாக போகுது. அப்படியே ரோஸ்ட்டாக வரும். நம்ம பாவக்காவும் எவ்வளோ பின்னி அப்படியே வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள். வதக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் பாவக்காவும் நம்மளோட வெஜ் மசாலாவால் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா முருகலாக ஃப்ரை ஆயிடுச்சு சேனக்கிழங்கு ஃப்ரை. வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. நல்லா அமுங்குது. வித்ரா டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். என்ன எப்படி சொல்ல வித்ரா, சேனக்கிழங்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. வெந்திருக்கா? நல்லா ரோஸ்ட் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக அந்த மசாலா நல்லா ஒட்டி செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த அந்த அறுக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக அலற மாதிரி இல்லாமல் கரெக்டாக வெந்து மசாலா நல்லா ஒட்டி கரெக்டான டேஸ்ட்டு அப்புறம் உரப்பில் இருக்குது. நம்மளோட வித்ரா சூப்பராக நம்மளுக்கு ரிவ்யூ சொன்னாங்க. அவங்க கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க.
நாக்கு அலறலை, இல்லாட்டி ஒரு மாதிரி சுருன்கும் சேனக்கிழங்குலாம் சாப்பிட்டா, அந்த மாதிரி இல்லாமல் மசால் பைண்ட் ஆனதுனால சூப்பராக இருக்குன்னு, சூப்பராக வதங்கி முருகலாக ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பை பாய். நம்ம பாவக்காவோடைய ஃபைனல் இதுவும் இவ்வளோதான். இது நல்லா முருகி வரோட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரே இதில் ஒரே நேரத்தில் ஒரே 10 நிமிஷத்தில் 2 டிஷ் டக்குன்னு முடிஞ்சிச்சு. பாய் பாய்.